லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்ற சூழல்ல கூலி படத்தை அவரது ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துருக்காங்க. முக்கியமாக லோகேஷோட படம் என்பதனால கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் ஆகும் என்கின்ற நம்பிக்கையிலும் இருக்காங்க அவங்க. இந்நிலையில் கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு சின்ன தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் படத்துக்கு முன்பாக வெளியான அண்ணாத்த தர்பார் ஆகிய படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சுது. இதனால் அவரது சாம்ராஜ்யம் சரிந்து விட்டு தான் சொல்லப்பட்ட சூழலில் ஜெயிலர் படம் அந்த பேச்சை மாற்றி வச்சுது. அந்த படம் உலகம் முழுவதும் 700 கோடி வரை வசூல் செய்தது. அடுத்ததாக அவர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படம் வெளியானது. அந்த படம் எதிர்பார்ப்போடு வெளியானாலும் கலவையான விமர்சனங்களே பெற்றது. வேட்டையன் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் கமிட் ஆனார். அவர் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இதில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர், ஸ்ருதிகாசன் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. படத்தில் ஷூட்டிங் மும்முரமாக நடந்திருக்கு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கையில் இருக்காங்க ரசிகர்கள். அதே போல் லோகேஷ் கனகராஜுக்கும் இந்த படம் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏனெனில் அவர் இயக்கிய படங்களில் லியோ திரைப்படம் தான் மோசமான விமர்சனத்தை பெற்றது. இதன் காரணமாக அந்த பெயரை கூலி படத்தில் மாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் உயர்த்திட்டு வராரு. அவர் இதற்காக ஒவ்வொரு சீனையும் பார்த்து அவர் செதுக்கி இருப்பதாகவும், கமல்ஹாசனுக்கு கொடுத்தது போல ரஜினிக்கு மெகா ஹிட்டடாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் நினைப்பதா படக்குழு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. படத்தில் முதல் ஷெட்யூல் ஷூட்டிங் விசாகப்பட்டினத்தில் தொடங்கி நடந்தது. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி படக்குழுவுக்கு அதிர்ச்சியை கிளப்பி இருந்தது. படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு கூட அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி மிக பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த வீடியோவில் சத்யராஜ், நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர் ஆகியோர் தங்களது முகத்தை காண்பிக்காம தோன்றியிருந்தாங்க. அதே சமயம் அவர்கள் தங்களது முகத்தை காண்பிக்காவிட்டாலும் அவர்களது கெட்டப் உள்ளிட்டவைகள் மாசா இருந்தன. அதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக கூலி படத்தில் லோகேஷ் தரமான சம்பவத்தை செய்ய காத்திருக்காரோ என கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில் ரஜினிகாந்த் கூலி படத்துக்காக வாங்கியிருக்கிற ஒரு சம்பள தொகை கூறப்படுது. அதாவது அவர் இந்த படத்துக்காக 280 கோடி வரை சம்பளமாக வாங்கியிருக்கார் என தகவல்கள் வந்திருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு 60 கோடி ரூபாயும், அமீர்கானுக்கு 30 கோடி ரூபாயும், ஒரு பாடலில் நடனம் ஆடியதற்காக பூஜா ஹெக்டேக்கு 2 கோடி ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பேச்சுகள் இருந்திருக்கு. இதனை கேள்விப்பட்ட நெட்டிசன்களோ 74 வயதிலும் ரஜினி 280 கோடி சம்பளம் வாங்கி ரஜினி சம்பவம் செய்கிறாரே என சொல்லிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அடுத்த மாதம் நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு விஜயும் வருவார் என எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோ பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.